ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரி ப்ரீப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே நிறைய சில்க் சாரீ டைப்ஸ் வந்துட்டு நம்ம சாரி ப்ரீப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பட்டு சாரியில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். யூஸ்வலாகவே பட்டு சாரினா அதுக்கு பார்டர் இருக்கும் அண்ட் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டான பார்ட்டி வியர் சாரீ மாதிரி இருக்குது. ஆனால் பியூரான பட்டு சாரீ தான். பொதுவாகவே பட்டு சாரினா நமக்கு காஞ்சிபுரம் சில்க் தான் ஞாபகம் வரும். அதில் இருக்க பார்டர்ஸ், கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இப்போ எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கான பட்டு சாரீஸ் தான் வாங்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து எலிகண்ட்டான பட்டு சாரீஸ், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் சாஃப்டான பட்டு சாரீ தான் வந்து வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு வாங்குறீங்க. ஸோ அது மாதிரி இந்த டைப்பும் தான். இந்த சாரீ டைப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதோட ரேட்டும் பாருங்கள், 39,000 rupees வருது. ஸோ இதுவுமே ஒரு பட்டு சாரீ தான். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பார்டர் வச்சோ இல்லை ரொம்ப அத்தன்டிக்கான டிசைன்ஸ் வச்சோ அப்படிலாம் எந்த ஒரு ஹெவி வெயிட்டான சாரீ கிடையாது. இது ரொம்ப வந்து லைட் வெயிட்டான சாரீ. ரொம்ப சப்பியாக இருக்கிறவங்க கூடமே ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சாரீஸில் எப்படி நீங்கள் ப்ரீப்ளீட்லாம் பண்ண முடியுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்டர் இருந்தால் தான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்டரே இல்லாத சாரீக்குமே எப்படி வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரியான டைப் சாரீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வந்துட்டு பல்லு ப்ளீட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே இந்த சாரியில் வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸில் வந்து சுங்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாகவே நம்ம நிறைய ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுக்க மாட்டோம். ஒரு 4 or 5 ப்ளீட்ஸாக எடுப்போம். சில பேர் வந்துட்டு ரொம்ப லீனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸான ப்ளீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது நல்லது. ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து நீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பின் குத்திட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டர் ஹைட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஹைட் வேணுமோ ப்ளீட்ஸை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதோட ஃபீஸ், டியூரேஷன், அது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோன்றது சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸே கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் சாரீ ப்ரீப்ளீட்டிங் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து டெக்னிக்லேருந்து அது எப்படி பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ணணும் வரைக்குமே, நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட சர்டிஃபிகேட்டோட நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான நீட்டான லுக் பண்ணாதான் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே நீங்கள் பண்ணாலுமே ஒரு நீட்னஸ், ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ட்ரேப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுடைய பட்டு சாரியை நீங்கள் அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அயன் பண்ணுங்கள். நிறைய பேர் அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக அயன் பண்ணிடுவீங்க. டக்குன்னு உங்களுக்கு பேர்ன் ஆகிடும். ஸோ டேமேஜஸ் ஏதாவது வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு டேமேஜ் எப்பயாச்சும் டக்குன்னு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாகவும் உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய வெட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே சாரீ ப்ரீப்ளீட்டிங் தேவைப்படுது, மேக்கப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரைடல் மேக்கப், சாரீ, ஹேர் ஸ்டைல் எதுனாலுமே புக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து கொரியர் பண்ணி சேஃபாக உங்களோட சாரீ நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலோ டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் மட்டும் நீங்கள் பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள்.
இப்போ நான் என்னோட செஸ்ட் ப்ளீட்டுமே வந்துட்டு அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ அது எவ்வளோ நீட்டா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த சாரி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த சாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எலிகன்ட்டா இருக்கு. ஒரு பார்ட்டி வேருக்குலாம் கட்டுறதுக்கு ரொம்ப வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான சாரி. ஸோ இந்த சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இது நீங்க ரொம்ப வந்து ப்ரெஸ்ட்டா அயர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அண்ட் நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா, "சாரி ரொம்ப அயர்ன் பண்ணா டேமேஜ் ஆயிடாதா? சாரி வந்துட்டு இந்த மாரி ரொம்ப ப்ரெஸ்ட்டா அயர்ன் பண்ணுறது பிடிக்கல." இந்த மாதிரிலாம் நெறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு குட் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டவுட்ஸுமே நீங்க ரெய்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா டவுட்ஸுமே நான் ஒண்ணு ஒண்ணா கிளியர் பண்றேன். ஸோ எப்பவுமே சாரீஸ் வந்து அயர்ன் பண்றோன்னும்போது, அது வந்து ஒரு நார்மல் ரெடிமேட்ஸ் ட்ரெஸ் எப்படி நம்ம அயர்ன் பண்ணி போட்டுட்டு போறோமோ, அந்த மாரி தான் ப்ரீ ப்ளீட்டிங்கும். ஸோ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ரொம்ப முன்னாடி பண்ணி வச்சுக்காதீங்க. சாரி கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சாரி வந்து அயர்ன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்றது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஃபுல்லா ப்ரெஸ்ட்டா அயர்ன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஒரு சாஃப்ட்டான சாரி அப்படின்னா, ரொம்பலாம் அயர்ன் பண்ண வேண்டாம். லைட்டா அயர்ன் பண்ணா போதும். இல்ல ரொம்ப ஹார்டான சாரியா இருக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் அயர்ன் குடுத்தா போதும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு இந்த ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அது ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் குடுத்து ரொம்ப நேரம் அயர்ன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்க டக்குன்னு வந்து அயர்ன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சென்டர் ப்ளீட்லயுமே அப்படிதான். நெறைய பேர் இப்போ சென்டர் ப்ளீட்லயுமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியா இருந்தா நல்லாயிருக்கும். நேச்சுரலா இருந்தா தான் கொஞ்சம் சாரி கட்டுற அந்த லுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குமே தான் வந்து நான் இந்த டிப் சொல்றேன். ஸோ நீங்க அயர்ன் பண்றீங்க அப்படின்னா, செஸ்ட் ப்ளீட்டும், பல்லு ப்ளீட்டும் மட்டும் அயர்ன் பண்ணா போதும். சென்டர் ப்ளீட்ட வந்துட்டு ரொம்ப அழுத்தம் குடுத்து அயர்ன் பண்ணி வைக்கணும்னுலாம் ஒரு ரூலே கிடையாதுங்க. உங்களுடைய சாரி நீங்க தான் பார்த்துக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸா இருக்கோ, அந்த மாரியே நீங்க செல்ஃபா அயர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவ கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னோட சாரி வந்துட்டு கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணுன்றதுனால, ஜஸ்ட் ஒரு சென்டர் ப்ளீட் மட்டும் லைட் ஒரு ப்ரெஸ் அயர்னிங் தான் குடுத்துருக்கேன். ரொம்பலாம் குடுக்கல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீட் வச்சு போட்டு ரொம்ப வந்து ஆ தேய்ச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ சாரி வந்துட்டு அது எப்படி நேச்சுரலா இருக்கோ, அப்படி இருந்தா தான் அழகா இருக்கும். நம்மளுடைய சேனல்ல வந்து நெறைய பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோஸ் வந்து நான் நெறைய டைப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லன்னா பரவால்ல. இப்ப இந்த வீடியோல காட்டுற மாரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லன்னா உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க எப்படி மடிச்சுக்கிறீங்களோ அந்த மாரி மடிச்சுக்கோங்க. பட் கசங்காம இருந்தா போதும். இப்படி தான் இந்த சாரிய மடிக்கணும்னு ரூல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி ஏத்த மாரி உங்க சாரிய நீங்க மடிச்சுக்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து நீங்க உங்களோட ஓன் சாரிய வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அது நீங்க ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டா போஸ்ட் பண்றேன். அண்ட் அதே மாரி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் டு வாட்ச் திஸ் வீடியோ. பாய்.